எல்லா புகழும் இறைவனுக்கே. முகவரி அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் கருணாமூர்த்தி அவர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தின் தற்போதைய பதிவாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முனைவர் ரவிக்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய IAS அதிகாரி சண்முக சுந்தரம் அவர்கள், மரியாதைக்குரிய தோத்தாத்ரி அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு முகவரி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு மாணவருடன் உரையாடினேன். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியிலே நான் உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த நிகழ்ச்சியில் கூட நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் கருணாமூர்த்தி அவர்களும் வந்திருந்தார். மிகுந்த சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களே, ஒரு எழுத்தாளராக நான் நிறைய மனிதர்களை அடையாளப்படுத்தியிருக்கின்றேன். சாதாரண சாமானிய நிலையிலிருந்து சாதித்த மனிதர்களை, சத்தமில்லாமல் சாதித்த மனிதர்களை நான் அடையாளப்படுத்தியிருக்கின்றேன். மாணவ பருவத்தில் சிலர் மிகச்சிறந்த வெற்றியை பெறுகின்றார்கள், சாதிக்கின்றார்கள். ஆனால் பலர், பெரும்பான்மையான மாணவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். படிக்கின்றார்கள், ஒரு வேலையை பார்க்கின்றார்கள், இப்படித்தான் அந்த வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. சிலரால் சாதிக்கக்கூடிய வெற்றி, சாதனை பலரால் சாத்தியமே இல்லாமல் இருக்கின்றது. நாம் முடியாது முடியாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு நபர் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதனைக்கெல்லாம் அடிப்படை என்ன? இந்த வெற்றிக்கெல்லாம் அடிப்படை என்ன? மாணவ பருவத்தில் இவர்கள் இப்படியெல்லாம் வெற்றி பெறுகின்றார்கள். சமீபத்தில் ஒரு மாணவி 12ஆம் வகுப்பிலே நந்தினி என்ற மாணவி 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருந்தார். இப்படியெல்லாம் சாதிக்க முடியுமா என்பதையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமாக இருக்கின்றது. இப்படி இந்த வெற்றிக்கெல்லாம் அடிப்படை மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையில் மாணவ பருவத்திலே ஒரு இலக்கை, லட்சியத்தை தீர்மானித்ததுதான். இலக்கு இல்லாத மாணவ பருவம் என்றுமே வெற்றியை பெற முடியாது. இலக்கில்லாத வாழ்க்கை ஒரு முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. பெரும்பான்மையான மாணவர்களின் மனதில் ஒரு இலக்கு இல்லாமல் போனதற்கு மிக முக்கிய காரணமே அவர்கள் மனதில் உள்ள தேவையில்லாத சுமைகள். நம் முடியாது என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத சுமைகள், பயம், தயக்கம் போன்ற தாழ்வு மனப்பான்மைகள், இவற்றையெல்லாம் நாம் தூக்கி எறிந்தால்தான் நம்மால் ஒரு தெளிவான இலக்கை தீர்மானிக்க முடியும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எப்போதுமே ராஷ்டிரபதி பவனில் மாணவருடன் உரையாடும் பழக்கமுடையவர். அப்படி ஒரு நாள் மாணவருடன் உரையாடி கொண்டிருந்தார். அந்த மாணவர்கள் எல்லாம் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்போது அப்துல் கலாம் மாணவர்களை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வியே உங்களுடைய இலக்கு என்ன என்பதுதான். அப்போது ஒரு மாணவர் எழுந்து சொன்னார், நான் மருத்துவராக வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு என்றார். மற்றொரு மாணவர் சொன்னார், பொறியாளராக வேண்டும் என்றார். ஒருவர் கலெக்டராக வேண்டும் என்றார். அந்த கூட்டத்தில் பார்வையற்ற ஒரு மாணவர் இருந்தார். அந்த மாணவர் எழுந்தார். அப்துல் கலாம் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களைப் போலவே நான் ஜனாதிபதியாக வேண்டும், இதுதான் என்னுடைய இலக்கு என்று சொன்னார். மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அப்துல் கலாமை பார்த்து ஜனாதிபதியாக வேண்டும் என்று இந்த நண்பன் சொல்கிறானே என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். அப்போது அந்த மாணவன் சொன்னான், நான் மட்டும் ஜனாதிபதியானால் இந்திய வரலாற்றில் முதல் பார்வையற்ற ஜனாதிபதி என்பதை வரலாற்றில் பதிவு செய்வேன் என்று சொல்லி அந்த மாணவர் சொன்னார். அப்துல் கலாம் அந்த மாணவனின் இலக்கை கேட்டு அவரை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தினார். இந்த இலக்கை அடைய நீ கடுமையாக உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார். யார் அந்த மாணவர்? அந்த மாணவரை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாணவருடைய பெயர் ஸ்ரீகாந்த் போலா. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்.
பிறக்கும் போதே 2 கண்களில் பார்வையில்லாத நிலையில்தான் பிறந்தார். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த பார்வையில்லாத குழந்தையால் எந்த பலனும் இல்லை, இந்த குழந்தையை கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அவருடைய பெற்றோர்கள், எங்கள் குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம் என்று ஸ்ரீகாந்த் போலாவை நல்ல முறையில் வளர்த்தார்கள். விவசாய குடும்பத்தில், ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்த ஸ்ரீகாந்த் போலா தந்தையுடன் விவசாயம் பார்க்க சென்று விடுவார். தினமும் செருப்பணியாத கால்களில் பள்ளிக்கு சென்று படித்து வந்தார். பள்ளியிலே அவரை கடைசி மேசையிலே அமரச் செய்து கேள்விகள் எல்லாம் கேட்டு கிண்டல் எல்லாம் செய்து, உன்னால் என்ன முடியும் என்று கேட்பார்கள். உன்னால் என்ன முடியும் என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில், என்னால் எதுவும் முடியும் என்பதுதான். இப்படி சொல்லிவிட்டு அந்த பள்ளியில் இருந்து அவர் நின்று விட்டார். அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகள் படிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பள்ளியிலே சேர்ந்து படிக்கின்றார். அங்கு நன்றாக படித்து அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெறுகின்றார். விளையாட்டு போட்டிகளெல்லாம் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்றார். ஸ்ரீகாந்த் போலாவுக்கு பள்ளி படிப்பை முடித்த பிறகு அறிவியல் பாடம் படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பிக்கின்றார். அந்த கல்லூரி சொல்கின்றது, பார்வையற்ற மாணவர் அறிவியல் பாடம் படிப்பது கஷ்டமான ஒன்று என்று சொல்லி நிராகரித்து விடுகின்றது. மனம் தளரவில்லை. ஸ்ரீகாந்த் போலா நீதிமன்றம் செல்கின்றார். நீதிமன்றம் சொல்கின்றது, பார்வையற்ற மாணவர் எந்த பாடமும் படிக்கலாம் என்று அனுமதி அளிக்கின்றது. நிராகரித்த கல்லூரியிலே மீண்டும் சேர்கின்றார். நன்றாக படித்து தேர்ச்சி பெறுகின்றார். எந்த கல்லூரி நிர்வாகம் நிராகரித்ததோ அந்த கல்லூரி நிர்வாகமே பாராட்டும்படி செய்து விடுகின்றார். அதன் பிறகு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ், மேலாண்மை படிப்பை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஐஐடிக்கு விண்ணப்பிக்கின்றார். ஒரு சில காரணங்களால் அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றது. ஸ்ரீகாந்த் போலா மனம் தளரவில்லை. அமெரிக்காவில் உள்ள எம்ஐடி பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கின்றார். எம்ஐடி பல்கலைக்கழகம் அவர் விண்ணப்பத்தை பார்த்துவிட்டு அவரை வாரி அணைத்து கொண்டு கல்வி உதவி தொகையெல்லாம் கொடுத்து அவரை படிக்க வைக்கின்றது. அப்படி படித்து கொண்டிருக்கும் போது இறுதி ஆண்டு வரும்போது வளாக நேர்காணல் நடைபெறுகின்றது. வளாக நேர்காணலில் ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் பல லட்சம் சம்பளம் கொடுத்து ஸ்ரீகாந்த் போலாவை வேலைக்கு எடுக்க தயாரானது. அப்போது ஸ்ரீகாந்த் போலா சொன்னார், எனக்கு லட்சங்கள் எல்லாம் முக்கியமில்லை, லட்சியம்தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீகாந்த் போலா படிப்பு முடித்த பிறகு தன்னை ஒரு தொழில் முனைவராக உருவாக்கி கொண்டார். நண்பர்களுடன் சேர்ந்து 4 நண்பருடன் சேர்ந்து ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கின்றார். அந்த தொழில் நிறுவனம் 4 தொழில் நிறுவனங்களாக உருவாகிறது. 50 கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய தொழில் நிறுவனங்களாக உருவாகிறது. இன்று ஆந்திர மாநிலத்திலே ஒரு முன்னணி தொழில் முனைவராக ஸ்ரீகாந்த் போலா திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய போலந்த் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் ஆந்திர மாநிலத்திலே தலை சிறந்த 10 நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய நிறுவனத்தின் விழாவிற்கு அப்போதைய குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களை அழைத்து வந்து அந்த நிறுவனத்தின் விழாவிலே கலந்து கொண்டார். அப்போது ஸ்ரீகாந்த் போலா தன்னுடைய மாணவ பருவத்தில் நடந்த சம்பவத்தை அப்துல் கலாம் அவரிடம் சொல்லி காண்பிக்கின்றார். அப்துல் கலாம், என்ன ஆயிற்று உன்னுடைய ஜனாதிபதி கனவு என்று கேட்கின்றார். அப்போது ஸ்ரீகாந்த் போலா சொல்கின்றார், ஜனாதிபதிக்கான வயது இருக்கின்றது, அந்த வயதில் நிச்சயமாக என்னை நீங்கள் ஜனாதிபதியாக பார்ப்பீர்கள் என்று சொல்லி அப்துல் கலாமிடம் அவர் பதிலளிக்கின்றார். இவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் உணர்த்தும் பாடம் என்னவென்றால், இந்த மனம் சார்ந்த தடைகளை நாம் தகர்த்து எறிய வேண்டும் என்பதுதான். உடலில் குறை இருக்கலாம், உள்ளத்தில் மனதில் எப்போதுமே குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஸ்ரீகாந்த் போலாவுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் உணர்த்துகின்றது. பொறியியல் படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள், பெரும்பான்மையான மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரசு பள்ளியிலே தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் நிறைய பொறியியல் கல்வி படிக்கின்றார்கள். அப்படி அந்த மாணவர்கள் பொறியியல் கல்வி படிக்கும்போது முதல் செமஸ்டர், 2ஆம் செமஸ்டர் போன்ற செமஸ்டர்களுக்கு வரும்போதே பாடங்களை படிக்க முடியாமல் அவர்கள் திணறுவதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த படிப்பே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எத்தனையோ மாணவர்கள் செல்வதை ஒரு கல்வியாளராக, பேராசிரியராக நம் கல்வி நிறுவனங்களிலே பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக கிடைக்கக்கூடிய அந்த படிப்பை விட்டுவிட்டு செல்லக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் இந்த சமூகத்தில், நம் தமிழகத்திலே இருந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். படிப்பில் தேர்ச்சி பெற முடியவில்லை, ஆங்கிலத்தில் படிப்பது கஷ்டமாக இருக்கிறது என்று அதை விட்டு படிப்பை, அந்த உயர்கல்வி என்ற மிகச்சிறந்த வாய்ப்பை விட்டு சென்று விடுகின்றார்கள். அப்படி தமிழ் வழியில் படித்த மாணவர்களாக நீங்கள் இருந்தால்
நான் சொல்லக்கூடிய இந்த நபருடைய வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருக்கும். விஜய் சேகர் சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவர். நாமெல்லாம் பள்ளியிலே 5ஆம் வகுப்பில் 5 வயதிலே பள்ளியிலே சேருவோம், 17 வயதிலே கல்லூரியிலே நாம் சேருவோம். ஆனால் அதிபுத்திசாலி மாணவர் விஜய் சேகர் சர்மா பள்ளியிலே படிக்கும்போது அதிபுத்திசாலி மாணவராக இருந்தார். அந்த உத்தரப்பிரதேச அரசு அவருக்கு டபுள் ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்தது. அதனால் 14 வயதிலே அவர் பொறியியல் கல்வியிலே படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார். பள்ளியிலே ஹிந்தி வழியிலே படித்துவிட்டு கல்லூரியிலே ஆங்கில வழி கல்வி படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார். முதல் நாள் வகுப்பு ஆரம்பமானது. முதல் பெஞ்சில் அமர்ந்திருந்த விஜய் சேகர் சர்மா ஆசிரியர்கள் ஆங்கிலத்திலேயே பாடம் எடுத்தார்கள். ஆங்கிலத்திலே கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள். சக மாணவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே பதிலளித்தார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த விஜய் சேகர் சர்மா பயந்து போனார். முதல் பெஞ்சில் அமர்ந்திருந்த விஜய் சேகர் சர்மா மெதுவாக கடைசி மேஜையிலே சென்று அமர்ந்து கொண்டார். ஆசிரியர்கள் கேள்வி கேட்டு விடுவார்களே என்று பயந்து மாணவர்களின் முதுகின் பின்னால் ஒளிந்து கொண்டார். இப்படியே காலங்கள் போகின்றது. விஜய் சேகர் சர்மா தன் தந்தையிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நான் இந்த படிப்பை விட்டு வரப்போகின்றேன். இந்த பொறியியல் படிப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை தேர்ந்தெடுத்தவர் படித்திருந்தார். இந்த படிப்பை நான் விட்டு வரப்போகிறேன், என்னால் முடியவில்லை என்று சொல்கின்றார். அப்பொழுது அவர் தந்தை சொல்கின்றார், நீ நன்றாக படிக்கக்கூடிய மாணவர், நீ எப்படியாவது படி, நீ உன்னுடைய சீனியர் மாணவர்களின் ஆலோசனைகளை பெறு, உன்னை போன்று ஹிந்தி வழியில் படித்த மாணவர்கள் யாராவது இருந்தால் அவரிடம் ஆலோசனை பெறு என்கின்றார். அப்போது விஜய் சேகர் சர்மா ஹிந்தி வழியில் படித்த மாணவர்கள் எல்லாம் சந்தித்து ஆலோசனைகள் எல்லாம் கேட்கின்றார். அவர்கள் சொல்கின்றார்கள், ஆங்கில செய்தித்தாளை படி, ஹிந்தியில் ஒரு செய்தித்தாளும் ஆங்கிலத்தில் ஒரு செய்தித்தாளும் வாங்கிக்கொள், ஆங்கிலத்தில் ஒரு வரியும் ஹிந்தியில் ஒரு வரியும் படி, நீ ஆங்கிலத்திற்கான மொழிக்கான பயிற்சியை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்துகின்றார்கள். அவ்வாறே அவர் அந்த பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொள்கின்றார். மெதுவாக அந்த பயிற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டதின் பலனால் தேர்வுகளிலெல்லாம் தேர்ச்சி பெறுகின்றார். விஜய் சேகர் சர்மா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை படித்து கொண்டிருக்கும் போதே நிறைய புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவர் உருவாக்கின்றார். இன்று விஜய் சேகர் சர்மா ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவராக உருவாகி இருக்கின்றார். அவருடைய இன்று எல்லா ஊடகங்களுக்கும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு இப்போது அவரால் முடிகின்றது. விஜய் சேகர் சர்மாவின் தொழில் முயற்சிகளில் ஒன்றுதான் நாமெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டை பையிலோ கைப்பையிலோ நாமெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பேடிஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில் முயற்சி. இந்தியாவுடைய ரொக்க பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக்கியதில் மிகப்பெரிய பங்கு விஜய் சேகர் சர்மாவுக்கு உண்டு. அன்றே அந்த படிப்பை அவர் விட்டு சென்றிருந்தால் பேடிஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் உருவாகாமலே போயிருக்கும். அப்படி ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் உருவாக்கிய பெருமைக்குரியவராக விஜய் சேகர் சர்மா இருக்கின்றார். மாணவ செல்வங்கள் கல்வி என்ற இலக்கை நோக்கி செல்லும் போது கண்டிப்பாக தடைகள் வரும். அந்த தடைகளை எல்லாம் நீங்கள் தாண்டி செல்லும் போதுதான் ஒரு சாதாரண மாணவர் சாதனை மாணவராக உருவாகிறார் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாணவ பருவத்திலே நீங்கள் ஒரே ஒரு வரியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படாமல் இருக்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே எளிதாக கிடைப்பதில்லை, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். குழந்தை பெற்றுக்கொள்வது கஷ்டமான ஒன்று. அப்படி ஒவ்வொரு தாயும் நினைத்திருந்தால் நாமெல்லாம் இந்த உலகத்தில் உருவாகாமலே போயிருப்போம். ஆனால் இன்றைய இளைய தலைமுறை பெரும்பான்மையான மாணவர்கள் கஷ்டப்படாமல் இருக்க கனவு காண்கின்றார்கள். எங்களுக்கு தோல்விகள் எல்லாம் வேண்டாம், கவலைகள் எல்லாம் வேண்டாம், மகிழ்ச்சி வேண்டும் என்கிறார்கள். மகிழ்ச்சி வேண்டும் தான், ஆனால் சவால்களை எதிர்கொண்டால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளுக்கு எதிர்கொண்டு முகம் கொடுத்தால்தான் நாம் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எண்ணற்ற மனிதர்களை எழுதியிருக்கின்றேன். எனக்கு மிகப்பெரிய வியப்பை தரக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சேலம் மாவட்டத்தை ஆத்தூரை சார்ந்த ஒரு இளைஞர். அந்த இளைஞர் வறுமையான விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அவரும் அவருடைய தம்பி இருவரும் ஒரு பள்ளியிலே அரசு பள்ளியிலே படித்து வந்தார்கள். பள்ளியிலே படித்து கொண்டிருக்கும் போதே
அவர்களால் செருப்பு வாங்க கூட காசு இல்லாத சூழலில் தான் அவர்கள் இருந்தார்கள். செருப்பு அணியாத கால்களில் பள்ளிக்கு சென்று படித்து வந்தார்கள். படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு அவர் தந்தை சொல்கின்றார், 2 பேர்களில் யாராவது ஒருவர் தான் கல்லூரி படிப்பை படிக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். அப்போது அவருடைய தம்பி சொல்கின்றார், என் அண்ணன் படிக்கட்டும், நான் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த படிப்பை அவர் விட்டு கொடுத்து விடுகின்றார். அண்ணன் கல்லூரியிலே சென்று படிக்கின்றார். கல்லூரிக்கு செல்லும்போது மாணவர்கள் எல்லாம் விதவிதமாக ஆடைகளை உடுத்தி வருகின்றார்கள். இவற்றை பார்க்கும்போது அவருக்கு மிகவும் கஷ்டமாகி விடுகின்றது. தந்தையிடம் இதை பற்றி தெரிவிக்கின்றார். தந்தை கல் உடைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். அந்த வேலையை பார்த்து சட்டைகளை வாங்கி தன்னுடைய மகனுக்கு அனுப்புகின்றார். அவற்றை அணிந்து கொண்டு அந்த மாணவன் கல்லூரியிலே சென்று படிக்கின்றார். நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுகின்றார். அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறுகின்றார். சிறந்த மாணவன் என்ற விருதையெல்லாம் அவர் பெறுகின்றார். அதன் பிறகு படிப்பை முடித்துவிட்டு அவர் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வருகின்றார். சொந்த கிராமத்திற்கு வரும்போது அவருடைய சகோதரி நோய்வாய்ப்பட்ட நிலையிலே இருக்கின்றார். இதய நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த கிராமத்திலே எந்த மருத்துவ வசதியும் இல்லை. மருத்துவ வசதி இல்லாத காரணத்தால் நோய்வாய்ப்பட்ட அந்த சகோதரி இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த சம்பவம் அந்த இளைஞருக்கு மிகுந்த மன கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. இதுபோன்ற எத்தனையோ மக்கள் இந்த கிராமத்திலே மருத்துவ வசதி இல்லாமல் கஷ்டப்படுவார்களே, இதற்கு எப்படியாவது ஒரு மாணவரையோ மாணவியோ படிக்க வைத்து மருத்துவராக உருவாக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். அப்போது அந்த கிராமத்தில் ஒரு மாணவி 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கின்றார். அந்த மாணவியை ஊக்கப்படுத்துகின்றார். 12ஆம் வகுப்பில் நீ நல்ல மதிப்பெண் எடு, உன்னை மருத்துவக் கல்லூரியிலே சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லி ஊக்கப்படுத்துகின்றார். அந்த மாணவி 12ஆம் வகுப்பிலே அதிக மதிப்பெண் எடுக்கின்றார். அந்த காலகட்டத்திலே ரமணா என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை அந்த இளைஞர் போய் பார்க்கின்றார். அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு அந்த இளைஞருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுகின்றது. உடனே அந்த திரைப்படத்தின் இயக்குனர் AR முருகதாஸ் அவர்களை சந்திக்கின்றார். இது போன்று எங்கள் கிராமத்தில் ஒரு மாணவி இருக்கின்றார், 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கின்றார். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியிலே அந்த மாணவியை சேர்க்க வேண்டும், நீங்கள் உதவ வேண்டும் என்கின்றார். உடனே அவர் உதவுவதாக முன் வந்து அந்த கட்டணத்தை செலுத்துகின்றார். முதலாக அந்த கிராமத்திலே ஒரு மருத்துவ மாணவி உருவாகின்றார். அதன் பிறகு அந்த இளைஞர் அந்த கிராமத்தில் உள்ள மாணவரிடம் சொல்கின்றார், உங்களுடைய உயர்கல்விக்கு எந்த உதவியினாலும் நான் செய்கின்றேன். நான் பிகாம் முடித்துவிட்டு ஆடிட்டர் அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிறிய வேலை தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இருந்தபோதும் என்னை நம்பி வரக்கூடிய மாணவர்களை நான் படிக்க வைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கிராமத்தில் உள்ள மாணவர்கள் மாணவிகளெல்லாம் தெரிவிக்கின்றார். இதுதான் என் முகவரி, இந்த முகவரியை நோக்கி நீங்கள் வாருங்கள், நான் உங்களை படிக்க வைக்கிறேன் என்று சொல்கின்றார். அந்த முகவரியை நோக்கி மாணவ மாணவிகள் எல்லாம் வருகின்றார்கள். ஒவ்வொரு மாணவியுடைய படிப்புக்காக ஒவ்வொரு ஸ்பான்சரை தேடி தேடி அலைகின்றார். பல மணி நேரம் காத்து கிடக்கின்றார். காலையில் சென்று மாலையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமைகின்றது. பலரும் அவரை விமர்சனம் செய்கின்றார்கள், நிராகரிக்கின்றார்கள், ஏளனம் செய்கின்றார்கள். மனம் தளரவில்லை. மீண்டும் மீண்டும் ஸ்பான்சர்களை தேடி அலைகின்றார். நல்ல உள்ளங்கள் சிலர் மாணவிகளை படிக்க வைக்க தயாராகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு மாணவ மாணவியும் படிக்க வைப்பதற்காக ஸ்பான்சர்களை தேடி தேடி அந்த மாணவர்கள் எல்லாம் படிக்க வைக்கின்றார். அதன் பிறகு அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினத்திலே 2006ஆம் ஆண்டு அவர் ஒரு அறக்கட்டளையை நிறுவுகின்றார். அந்த அறக்கட்டளை தான் மாணவ மாணவிகளே முகவரி என்று சொல்லக்கூடிய அந்த அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை நிறுவனர் தான் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள். இதுவரை 660க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த அறக்கட்டளை மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள். இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் ரமேஷ் அவர்களுடைய தன்னம்பிக்கை, நேர்மை, நன்றி உணர்வு. இதுதான் அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கின்றது. இதை என்னுடைய புத்தகமான புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம் என்ற புத்தகத்திலே இவரை பற்றி நான் எழுதியிருந்தேன். இந்த புத்தகத்தை அளிப்பதற்காக என்னுடைய அருமை நண்பர் மரியாதைக்குரிய திரு இறையன்பு IAS அவர்களிடம் சந்தித்து இந்த புத்தகத்தை நான் வழங்கிய போது
அந்த புத்தகத்தை எல்லாம் படித்துவிட்டு அடுத்த நாள் என்னை தொடர்பு கொண்டு இவரை போன்ற மனிதரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி பாராட்டி என்னிடம் பேசினார். உண்மையிலே நான் எழுதியதிலே மிகப்பெரிய சாதனையாளராக நான் ரமேஷ் அவர்களைத்தான் உணர்கிறேன் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மாணவிகளே, இறைவனிடம் நாம் வலிமையை தா என்று கேட்கின்றோம். இறைவன் நமக்கு வழிகளை தருகின்றார். வழிகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு வலிமையை எடுத்துக்கொள் என்கின்றார். இறைவனிடம் நாம் அறிவையும் ஞானத்தையும் கேட்கின்றோம். பிரச்சனைகளை தருகின்றார். பிரச்சனைகளை எதிர்கொண்டு நீ அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள் என்கின்றார். இறைவனிடம் கருணையை கேட்கின்றோம். இறைவன் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களை காண்பிக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்து நீ கருணையை ஈகை குணத்தை பெற்றுக்கொள் என்கின்றார். இறைவனிடம் வாய்ப்புகளை கேட்கின்றோம், உதவிகளை கேட்கின்றோம். உதவிகளை கேட்கும்போது இறைவன் நமக்கு சந்தர்ப்பங்களை தருகின்றார், வாய்ப்புகளை வழங்குகின்றார். வாய்ப்புகளை பயன்படுத்தி நீ உதவிகளை பெற்றுக்கொள் என்கின்றார். நீங்களோ உங்களுடைய பெற்றோரோ இறைவனிடம் செய்த பிரார்த்தனையின் பலனால் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தான் முகவரி ரமேஷ் அவர்களும் இந்த அறக்கட்டளையும். அப்படி கிடைத்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவருக்கு நீங்கள் செய்வது என்னவென்றால், நீங்கள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்வது ஒரு கடமை, மற்றொரு கடமையும் இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்வதோடு சேர்ந்து நீங்கள் முகவரி ரமேஷ் அவர்களுக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இன்னும் அவர் நிறைய தம்பி தங்கைகளை படிக்க வைக்க வேண்டும். அவர் உடல் நலத்திற்காக, அவர் குடும்பத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த மாணவர்களாகி நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு சாதாரண பல்கலைக்கழகம் அல்ல, சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். இதில் படிக்கக்கூடிய மாணவர்களாகி நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி மிகச்சிறந்த வெற்றியை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.